எங்க போய் தொலைஞ்சான்? ஹேய், நீ என்ன இந்த பக்கம்? ஆமா, அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தியா, இப்ப சரியாயிட்டியா? சரியாயிட்டேன், உங்களால தான். எதை, என்னாலயா? நான் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இல்ல, அன்னைக்கு நான் ஸ்டேஜ்ல அசிங்கப்பட்டேன்ல, அப்ப என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை பார்த்து கைத்தட்டி தான் சிரிச்சாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா எனக்காக நீங்க மட்டும் தான் வந்து நின்று ஆறுதல் சொன்னீங்க. அது நான் பொதுவா பண்ணேன். இப்ப யாருக்காவது கஷ்டமா போய் நிப்போல, அந்த மாதிரி தான். இல்ல நீங்க பொதுவாலாம் சொல்லல. நீங்க என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா அன்னைக்கு எனக்காக வந்து நின்னீங்க பாருங்க. At that moment I have fallen for you. எனக்கு ஃபாலோ மறுபடியும் கீழ விழுந்துட்டியா? ஐயய்ய, இந்த மொங்கலி மொதனுக்கு இங்கிலீஷ் வேற புரியாது போல. ஆமா, விழுந்துட்டேன் உங்க மனசுக்குள்ள. என்னது, என் மனசுக்குள்ள விழுந்துட்டியா? ஐயோ, நான் உங்களை லவ் பண்றேன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். என்னது, நம்பா? என்னையா? எஸ் 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 எஸ். இன்னைக்கு அப்பயே ராசி பலன் சொல்லாங்க, துலா ராசிக்கு வெற்றின்னு அதே மாதிரி நடந்துருச்சு. ஐயோ, இந்த அருணை பழி வாங்கறதுக்காக இந்த கர்மத்தெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கே. நீங்க எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? என்னதே ஹெல்ப்பா? முன்னாடியே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் ஓடி வந்து நிற்பேன். இப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு வேற சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ணலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. தாங்கள் உத்தரவிடுங்கள் தேவி, நான் செய்து முடிக்கிறேன். அன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பழத்தோட தூக்கி போட்டு தானே நான் கீழே வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டேன். அதனால நான் போய் பிரின்சிபல் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு அவங்க எவிடன்ஸ் கேட்பாங்க. நீங்க மட்டும் தான் அதை நேரில் பார்த்த ஒரே ஒரு எவிடன்ஸ். எனக்காக வந்து அதை மட்டும் சொல்ல முடியுமா? அதான் அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சுல. எதுக்கு தேவலாம் பிரின்சிபல் மேம் ரூம் வரைக்கும் போற? அவனுக்கு ஏதோ பழி வாங்கணும் லூசு தாங்க பண்ணிட்டாங்க. இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயா விடு. எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜ்ல கீழே வந்து அசிங்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அது புரியும். தப்பு தான். நான் இதை உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாதான். 1000 தான் இருந்தாலும் அருண் உங்களோட ஃப்ரெண்டு தானே. சாரி, நீங்க எனக்காக வந்து எதுவும் பேச வேணாம். நான் கிளம்புறேன்.